கசன்ஸ் வியூ சேனல் நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூடியூப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உள்ளே போயிட்டு அப்போ தான் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி லோட் ஆகி இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். இதில் வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு அப்போ தான் இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் பண்ணிவிட்டு அப்போ தான் உள்ளே போய்கிட்டு இருக்குது. இப்போது வந்து இந்த மாதிரி கேட்கும், இமெயில் ஆர் ஃபோனு. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்த இமெயில் ஆர் ஃபோன் நம்பரு. இது ரெண்டுத்தையும் இல்லைன்னா ரெண்டுத்தில் ஒன்று தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த போன யூடியூப் சேனல் இப்போ திருப்பியும் வந்துடும். நீங்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல, இதுதான் புதுசுன்னா இங்கே கீழே வந்து க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சது தான் ஃபார் மை பர்சனல் யூஸாக இல்லை ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ்ஸா அப்படின்னு. நான் வந்து பிஸ்னஸ் தான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு நேமு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய ஃபஸ்ட் நேமு அசன்ஸ் வியூ அப்படின்னு போட்டுக்கிறேன். அசன்ஸ் வியூ போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டப்போ இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் டேட்டு போடணும். டேட்டு வந்து நான் வந்து 13. அப்புறம் மந்த்து போடணும். மந்த் வந்து ஆகஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் இயர் மட்டும் போட்டுக்கோங்க. இங்கே நான் வந்து என் பேரண்ட்ஸ் இயர் இல்லைனா உங்கள் இயர் கூட நீங்கள் போடலாம். நான் என் இயர் போடுறேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். ஓகே, உள்ளே போயிட்டப்போ தான் இப்படி ஒரு ஆப்ஷன் வரும், கிரியேட் ஆன் இமெயில் அட்ரஸ்ன்னு. உங்களுக்கு இதில் எது பிடிச்சதுக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து செகண்ட் உள்ளது தான் எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டப்போ தான் இந்த மாதிரி கிரியேட் ஏ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வரும். இதில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டு போடணும். நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு போய்க்கிறேன், H1 இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நான் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டப்போ தான் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும். திஸ் மே டேக் ஏ ஃபியூ மூமெண்ட்ஸ்ன்னு. இது இந்த மாதிரி உள்ளே போய்க்கோங்க. இந்த மாதிரி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் அப்படின்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் நம்பர் ஃபார் செக்யூரிட்டின்னா வரும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் ட்ரை கனெக்டட் டு எ ஃபோன் நம்பர் அப்படின்னு வரும். நீங்கள் வந்து இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி இந்த மாதிரி வெரிஃபை வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நானும் தெரியாமல் பண்ணிட்டேன், இதில் என்ன ப்ராப்ளம்னா அப்படியே வெளியே வாங்க. வெளியே வந்துட்டப்போதும் இது அப்படியே வெளியே வந்துட்டப்போதும் இங்கே வந்து உங்கள் ஜிமெயில் தொட்டுட்டு இங்கே யூஸ் மொபைலும் வரும். இந்த மொபைலை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி வரும். இந்த ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணது மாதிரி. நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கல, யூஸ் ஜிமெயில் கொடுத்துக்கிறேன். ஜிமெயில் ஓகே வேணாம், விடுங்க. ஜிமெயிலே வேணாம், ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஓகே, ஃபோன் நம்பர் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும். அதில் வந்து ஒரு ஓடிபி மாதிரி வரும். இப்போ நான் வந்து என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டேன். அதுவும் உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு அப்போ தான் என்டர் கோடுன்னு வருது. நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரில் தான் என்டர் கோடு வரும். மறக்காமல் ஜாக்கிரதையாக ஒரு நம்பர் கொடுங்க. ஓகேவா கைஸ்? இப்போ நான் போயிட்டு அந்த கோடை மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். இப்போ வந்துடுச்சு. நானும் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு இது வரும். நீங்கள் வந்து இதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். அதே தான் நான் என்னோடய பாஸ்வேர்டு ஒன்று ஸ்ட்ராங்காக நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்போ தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வரும், உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படியே நீங்கள் கீழே போய்ட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஐ ஆங்க்ரி அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே லோடிங் ஆகிட்டே இருக்கும்.
வெளியே வந்துட்டப்போதும் திருப்பி நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். திருப்பி யுவர் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணி திருப்பி ஸ்விட்ச் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு அசன்ஸ் வியூ இது வந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இது இப்படி தான் நம்ம பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வரேன். பாய்.